நம்ம சென்னை சென்ட்ரல் சர்ச்சு முன்னாடி இருக்கிறோம். இது பல தமிழ் திரைப்படங்களில் ஒரு சின்னமான தொடக்க காட்சியாக இருந்து வருகிறது. தமிழ் திரையுலகம் பல விறுவிறுப்பான த்ரில்லர்களை தந்துள்ளது. ஆனால் மே 4ஆம் தேதி அனைத்து விறுவிறுப்பான அரசியல் த்ரில்லர்களுக்கும் மேலான ஒரு த்ரில்லரை காண வாய்ப்புள்ளது. அதற்கு காரணம் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டுமென்றால் அது மிகவும் கணிக்க முடியாதது என்பதுதான். என்ன நடக்கப் போகிறது அப்படின்ட்டு உண்மையில் யாருக்கும் தெரியாது. இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் வெளிப்படையானது. அதனால தான் ஒவ்வொரு அரசியல் பார்ட்டி மற்றும் தலைவரும் பதற்றத்தில் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் வாக்குகள் பிரியும் தேர்தல் கணக்கு ஒரு குறிப்பிட்ட அரசியல் பார்ட்டிக்கு சாதகமாக இருந்தால் வேகம் மற்றொரு அரசியல் பார்ட்டியிடம் உள்ளது. மேலும் கூட்டணிகளின் தேர்தல் வேதியியல் மற்றொரு அணிக்கு சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. அதனால்தான் இது மிகவும் சுவாரஸ்யமான எலெக்ஷனாக இருக்க போகிறது. மே 4ஆம் தேதி முடிவுகள் எண்ணப்படும் போது பல எதிர்பாராத திருப்பங்களும் மாற்றங்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன. வெவ்வேறு அரசியல் கட்சிகளுக்கு எது சாதகமாக இருக்கிறது, எது பாதகமாக இருக்கிறது என்று பார்க்கலாம். களத்தில் உள்ள இளைய அரசியல் பிளேயர் ஆன நடிகர் அரசியல்வாதி விஜய் பற்றி பார்ப்போம். அவர் களத்தில் மிக குறைவாக கேம்பெயின் செய்து ஆனாலும் அதிகபட்ச தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மனிதராக வரலாற்றில் தனித்து நிற்பார். குறைந்தபட்சம் களத்தில் அவருக்கு கிடைப்பதாக தோன்றும் ஈர்ப்பை பார்க்கும்போது அண்ணன் நமக்காக இதை செய்கிறார். அன்னைக்கு அண்ணன் உள்ளே வந்த போது எல்லோரும் பேட்டி கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் அண்ணனுக்கு விபூதி பூசணும்னு நான் ஆசைப்பட்டேன். எங்கள் அப்பா அண்ணனை ஸ்டேஜுக்கு வர வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டாரு. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்திற்காக விஜய் பெரியாரிலிருந்து அம்பேத்கர், காமராஜ், வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள் வரை சுட்டிக்காட்டியுள்ள முன்மாதிரிகள் திராவிட மேடைகளுக்கு அப்பால் கருத்தியல் ரீதியாக ஒருங்கிணைத்து ஆதரவு வட்டத்தை விரிவுபடுத்தும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சில விமர்சகர்கள் இதை கருத்தியல் குழப்பம் என்று கூறியுள்ளனர். அப்படி என்றால் 2026 விஜயை இவ்வளவு வலிமையானவராக ஆக்குவது எது? விஜய் தேர்தல் ரீதியாக சோதிக்கப்படாதவர் இருந்த போதிலும் அவரது சினிமா நட்சத்திர அந்தஸ்து காரணமாக அவர் EVMல் ஒரு மாபெரும் சக்தியாக தெரிகிறார். குணா மற்றும் பிரியா போன்ற இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த நட்சத்திரத்தின் மீது தங்கள் அன்பையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துவதும் இதற்கு காரணமாகும். அவர்களுக்கு அரசியலில் நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அவர்களை விஜயின் தவேகவுக்கு வாக்களிக்கப் போவதாக கூறுகிறார்கள். மேலும் இதை மிகவும் சிறப்பானதாக ஆக்கியது. ஏனெனில் இந்த முறை அவர்கள் சாதி மற்றும் மத பேதமற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அங்கே தேர்தல்களில் சாதி எப்போதுமே மிக முக்கியமான காரணியாக இருந்து வருகிறது. தவேக்வின் எலெக்ஷன் சின்னமான விசில் மிகவும் தொடர்பு படுத்தக்கூடியதாக இருக்கிறது மற்றும் இந்த மிகவும் புதிய பார்ட்டிக்கு ஒரு ஊக்கமளிப்பதாக இருந்துள்ளது. தற்செயலாக விசில் போடு என்பது கடந்த 18 ஆண்டுகளாக மிகவும் பிரபலமான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முத்திரை வாக்கியமாக இருந்து வருகிறது. நான் இரவு பணியில் வேலை செய்கிறேன். மேலும் எனக்கு அரசியலில் துளியும் ஆர்வம் இல்லை. ஆனால் நான் விஜயின் தீவிர ரசிகை. நான் ஒரு விஜய் ரசிகை என்பதால் மட்டும் இதை சொல்லலை. இந்த எல்லோருக்கும் ஒரு மாற்றம் தேவை. அவர் வந்தால் அது நல்லாக மட்டும் சிறப்பாக இருக்கும். அதனால் தவேக மற்றும் விஜய் மிகவும் வலுவான திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். அதன் அர்த்தம் என்னவென்றால் ஆளும் கட்சிக்கு எதிரான ஓட் பிரிய போகிறது. மேலும் அது தற்செயலாக திமுகவுக்கு ஒரு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடும். தவேக இந்த ஒரே ஒரு தனிநபரின் கவர்ச்சி மற்றும் நட்சத்திர செல்வாக்கை சார்ந்துள்ள ஒரு தனிநபர் பார்ட்டியாக பார்க்கப்படுகிறது. வேட்பாளர்கள் பெரும்பாலும் அறியப்படாதவர்கள். மேலும் தவேகவின் பூத் அளவிலான நிர்வாகம் பலவீனமாக இருக்கும் என்று மற்ற அரசியல் கட்சிகள் நம்புகின்றன. இதை இந்த தொண்டர்கள் அனைவரும் மறுக்கின்றனர். ஒவ்வொரு பகுதியிலும் எங்களிடம் பூத் அளவிலான முகவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது.
ஆமாம், அந்த பயிற்சி கிட்டத்தட்ட 10 நாட்கள் அவர்களின் பயிற்சி இருக்கும். எங்கள் மூத்த நபர்களால் எங்கள் இடங்களில் கொடுக்கப்படும். சரி, எங்களிடம் ஒவ்வொரு பகுதியிலும் பூத் அளவிலான முகவர்கள் இருக்கிறார்கள். எங்களிடம் தவேக மற்றும் விஜய்க்கு எதிரான விமர்சனம் என்னவென்றால், அவரது பிரச்சாரங்கள் தொழில் முறையாகவோ அல்லது நன்கு ஒழுங்கமைக்கப்பட்டதாகவோ இல்லை. அதனால் பல ரத்துக்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் தொண்டர்கள் கூறுவது பாட்டிக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்களின் காரணமாகவே அப்படியானது என்று. மற்றொரு விமர்சனம் என்னவென்றால், அவர் எந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தவில்லை. அதனால் பெரும்பாலான விஷயங்களில் அவரது கருத்துக்கள் இன்னும் தெரியவில்லை. தவேக பார்க்கப்படுவதைப் போல அவ்வளவாக கேட்கப்படுவதில்லை. ஏனென்றால் விஜய் தனது எந்த கேம்பெயின் பயணங்களிலும் உண்மையில் பேசுவதில்லை. ஆனால் அதிமுக கூட்டணியில் இபிஎஸ், அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் மற்றும் அண்ணாமலை என 4 நல்ல பேச்சாளர்கள் உள்ளனர். அவங்களுடைய வெவ்வேறு சாதி குழுக்கள், வெவ்வேறு புவியியல் பகுதிகள், வெவ்வேறு தொகுதிகளுக்கு வேண்டுகோள் விடுகிறார்கள். இது அதை ஒரு விரிவான கேம்பெயின் வேண்டுகோளாக ஆக்குகிறது. ஆனால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பலவீனம் என்னவென்றால், அவர்களின் சொந்த உறவினர்களும் முன்னாள் உதவியாளர்களும் அவருக்கு எதிராக வேலை செய்கிறார்கள். உதாரணமாக, மூத்த ராமதாஸ் தன் மகன் ராமதாஸின் பாட்டியை தோற்கடிக்க வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளார். ஆனால் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரனின் பாட்டியை தோற்கடிக்க வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பது போல் கணக்கு மற்றும் வெளித்தோற்றமான கெமிஸ்ட்ரி. ஏனெனில் கேம்பெயினில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக மற்றும் தமாக ஆகியவை ஒன்றிணைவதால் அவர்கள் ஒரு ஒன்றுபட்ட முகத்தை காட்டுகிறார்கள். மேலும் இந்த வெவ்வேறு கட்சிகளுக்குள் வாக்குகள் பரிமாற்றம் நடந்தால் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும். இருப்பினும் இபிஎஸ்க்கு எதிராக இருப்பது என்னவென்றால், தமிழ்நாடு டெல்லிக்கு அடிமையாகியுள்ளது என்ற கேம்பெயின் தான். இது இபிஎஸ் டெல்லி தலைமைக்கு அடிமையாக இருப்பதன் வடிவத்தில் உள்ளது. இபிஎஸ்ஐ பொறுத்தவரை இது அவரது அரசியல் ரீதியாக டிடிஐகே இருப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு எலெக்ஷன். ஏனென்றால் அவர் முதலமைச்சராக இருந்த போதிலும் அவரது தலைமையில் அதிமுக வெற்றி பெற்ற எந்த எலெக்ஷனும் இல்லை. அது 2019 மக்களவை தேர்தல்களாக இருந்தாலும் சரி, 2024 மக்களவை தேர்தல்களாக இருந்தாலும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி, அல்லது உள்ளாட்சி தேர்தல்களாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த குறிப்பிட்ட எலெக்ஷனில் திமுகவுக்கு இருக்கும் மிகப்பெரிய சாதகம் என்னவென்றால், அதிமுக மற்றும் தவேகக்கு இடையே ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிவதுதான். மேலும் அது திமுகவை வெற்றி பாதைக்கு தள்ளும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். டாஸ்மாக், எளிதில் கிடைக்கும் மது, போதைப் பொருட்கள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு குறித்த அதிமுகவின் கூற்று அது மக்களின் கவனத்தை ஈர்க்கத் தொடங்கியுள்ளது. மேலும் அது நிச்சயமாக திமுகவை கவலையடைய செய்யும் ஒரு விஷயமாகும். வாண்டான் அவங்க தங்கள் திட்டங்களை பற்றி பேசுகிறாங்க. மேலும் நினைவில் கொள்ளுங்கள், ஸ்டாலின் 26 கட்சிகளின் கூட்டணியை அமைத்துள்ளார். ஒவ்வொரு கான்ஸ்டிடியூவன்சியிலும் 1000, 2000, 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஏற்படும் ஒரு ஓட் கூட அவர்களின் தோல்விக்கு வழிவகுக்காமல் இருப்பதை உறுதி செய்ய முயற்சிக்கிறார். மூட்கே ஸ்டாலின் அவர்களின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகவும் வெளிப்படையான பிரச்சாரத்தை கொண்டிருந்தது. முதலமைச்சரே முன்னின்று வழிநடத்த துணை முதலமைச்சர் உதயநிதி, கனிமொழி மற்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் போன்ற எம்பிக்கள், கமல்ஹாசன், தேமுதிகவின் பிரேமலதா கூட. இருப்பினும் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் திருப்பரங்குன்றம் குறித்த அவரது கருத்துக்கள் கூட்டணிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளன. போலல்லாமல் அப்பொழுது மூட்கே ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே மிகுந்த வெளிப்படையான நல்லுறவு இருந்தது. 2026 அது வெளிப்படையாகவே இல்லை.
பலர் எங்களிடம் கூறுகிறார்கள், ராகுல் காந்தி விஜயின் தவேகவுடன் கூட்டணி மற்றும் உடன்படிக்கை வைப்பதில் ஆர்வமாக இருந்தார் என்று. ஆனால் பாட்டியில் உள்ள பல மூத்த தலைவர்களின் கருத்து மேலோங்கியது. மேலும் அதுவே அவர் திமுகவுடன் கூட்டணியை தொடர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானதற்கு காரணம். மேலும் அது கூட்டணியின் இணக்கத்தின் மீது அதன் விளைவை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தனது நலத்திட்டங்களான இலவச பேருந்து திட்டம், மகளிர் உரிமை தொகை, அத்துடன் குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் போன்றவற்றையே நம்பியுள்ளது. இந்த தேர்தல்களுக்கு முன்னதாக அது 8000 ரூபாய் கூப்பனை கூட அறிவித்துள்ளது. ஆனால் தனது கோட்டையான சென்னையிலும் அது இன்னும் பதற்றத்துடன் இருக்கிறதா? அப்படி தோன்றுவதற்கு காரணம், அது பிரகாஷ் ராஜ் மற்றும் சத்யராஜ் போன்ற நடிகர்களை விஜயை தாக்குவதற்காக களம் இறக்கியுள்ளது. மேலும் வாக்குப்பதிவுக்கு சில நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு என ஒரு பிரத்யேக தேர்தல் அறிக்கையையும் அறிவித்துள்ளது. களத்தில் 4வது அரசியல் பிளேயரும் உள்ளது. அது சீமானின் நாம் தமிழர் கட்சி அல்லது என்டிகே. 2004 தேர்தலில் அவர் ஓட் பங்கில் 8% பெற்றார். அதனால தான் அவரை புறக்கணிக்க முடியாது. திமுக, அதிமுக மற்றும் பிற கட்சிகளிடமிருந்தும் எடுத்துக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுவதைப் போலவே விஜயும் அவரது ஓட் பங்கின் ஒரு கணிசமான பகுதியை எடுத்துக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதுதான் ஒருவேளை 2026 தமிழ்நாடு தேர்தல்களின் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். விஜய் யாரை அதிகமாக பாதிக்க போறார்? மேலும் யாருக்கு அவர் பயனளிக்க போறார்? சென்னையில் ஒளிப்பதிவாளர் பால்ராஜ் உடன் டெக்கோடருக்காக உமா சுதி.